ஹலோ டாக்டர் ஜட்கா, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஹலோ மோட்டு பத்லு, எப்படி இருக்கீங்க? ஹலோ கசிட்டாராம், நீங்க 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 எப்படி இருக்கீங்க? என்னது ரொம்ப பாசமா விசாரிக்கிறாரு இவரு. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? தினமும் ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கு. என்னது இது? எனக்கு இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. காலையில டியூட்டி, சாயங்காலம் டியூட்டி. கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எனக்கு நேரம் இல்ல. அதே மாதிரி டிவி பார்க்க, நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் எனக்கு டைம் இல்ல. அடோ சிங்கம் சார், நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நியூஸ் டேப் தரேன். தினம் தினம் உங்களுக்கு அதுல நியூஸ் தெரியும். ரொம்ப சிம்பிளாவும் கைக்கு அடக்கமாவும் இருக்கும். அதை நீங்க கையில எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அவ்வளவு அருமையா இருக்கும். இதோ இந்தாங்க. இப்போ கரெக்டான டைம் இதுல செட் பண்ணிக்கோங்க. 10 மணி 10 நிமிஷம். செட் பண்ணிட்டேன். சிங்கம் சார், இப்ப 10 மணி தான் ஆகுது. 10 மணி 10 நிமிஷம் ஆகவே இல்ல. நான் எப்பவுமே என்னோட வாட்ச்ல டைம் 10 நிமிஷம் ஃபாஸ்டா தான் வைப்பேன். ஏன்னா அப்பதான் நான் எல்லா இடத்துக்கும் சரியான நேரத்துக்கு போவேன். சரி, இப்ப பார்க்கலாம் இதுல என்ன நியூஸ் லேட்டஸ்டா வந்திருக்குன்னு பார்க்கலாம். அட பாவிங்களா, மேயரோட வீட்லயே திருட்டு நடந்திருக்கா. போற போக்க பார்த்தா என் வேலைக்கே வேட்டு வச்சிருவாங்க. நான் இப்பவே கிளம்பணும். டாக்டர் ஜட்கா, இது தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பார்க்கலாம். சிங்கம் சார், நாங்க உங்க கூட வரோம். அந்த திருடங்களை புடிச்சு உங்களுக்கு உதவி பண்றோம். சொல்லுங்க மேடம், இங்க என்னென்ன திருட்டு போச்சு, எப்ப திருட்டு போச்சு? நீங்க அதை இன்னும் ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க? நீங்களே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலனா அப்புறம் போலீஸ் எப்படி திருடனை கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க. நீங்களே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அப்புறம் நாங்க எப்படி எங்க வேலையை கரெக்டா பண்ண முடியும்? சிங்கம் சார், நீங்க என்ன சொல்றீங்க? இங்க எந்த திருட்டும் நடக்கலையே. என்னது, திருட்டு நடக்கலையா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நான் நியூஸ் டேப்ல படிச்சேன். அவன் போயிட்டானான்னு பாரு. சீக்கிரம் 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 அள்ளி போடுறா. போலீஸ், எங்களை பிடிக்க வந்திருக்கீங்களா? திருட போறத தடுக்க போறீங்களா? நீங்க அவ்வளவு பெரிய பலசாலியா? வாங்க அப்ப மோதி பார்த்துடலாம். கம் ஆன், எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, அவங்க யாரு? திருடன் திருடன், சீக்கிரம் பிடிங்க. அட கடவுளே, போலீஸ் போலீஸ். எதுக்காக கத்துறீங்க? நீங்க தானே போலீஸ். அப்ப நீங்க வேற யாரை கூப்பிடுறீங்க? இங்க பெரிய திருட்டு நடந்திருக்கு. சீக்கிரம் போய் இன்ஸ்பெக்டருக்கு உதவி பண்ணுங்க. டாடா. ஓகே ஓகே, பை பை. வாடா உள்ள போலாம். அட எங்கடா ஓட போன வைத்தா? வா, நீ பாக்குறியே அவனுங்க தான் அந்த களவாணி பசங்க. வா, பிரிச்சு மேஞ்சிரலாம். வாங்கடா வாங்கடா. ஏய் நீங்கடா டேய். ஏய் அரிசி மூட்டை வாங்கிடலாம். இவனை ஒரு வழி பண்ணுங்கடா. என்கிட்ட தகராறு பண்ணி உங்களை தோச்சு பண்ணிடுவேன்டா. தேங்க்யூ மோட்டு பத்லு. நீங்க 2 பேரும் இப்ப இல்லனா அந்த திருட்டு பசங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. எப்படியோ நாம கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துட்டோம். திருட்டு போன பொருள் எல்லாம் பிடிச்சிட்டோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் சரியா புரியல. அந்த வீட்ல திருட்டு நடக்காத போது இந்த டேப்ல எப்படி நியூஸ் வந்துச்சு? இப்ப செக் பண்ணுங்க, வேற ஏதாவது நியூஸ் இருக்கா பாருங்க. அட கடவுளே, ஃபுர்ஃபுரி நகர் பேங்க்ல கொள்ளடிக்க போறாங்களா? வாங்க சீக்கிரம் போலாம். அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி மடக்கி பிடிக்கணும். ஹாய், ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப். சிங்கம் சார், இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? இங்க என்னதான் நடக்குது? போலீஸே திருடங்களா மாறிட்டாங்களா? வாய மூடுங்க. நான் ஒண்ணு கொள்ள அடிக்க வரல. திருட்டு பசங்களை பிடிக்கதான் வந்திருக்கேன். அவனுங்க எங்க? எத்தனை லட்சம் எத்தனை கோடியை சுருட்டிட்டு போயிருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாருங்க சார், இங்க எந்த கொள்ளையும் நடக்கலையே. மோட்டு, நீ வெளியில போய் செக் பண்ணிக்கிட்டு இரு. கஜானாவை போய் நாங்க செக் பண்ணிட்டு வரோம். இல்ல பத்லு, நீ இங்கேயே நில்லு. கஜானாவை போய் நான் செக் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இந்த வேலை போலீஸோடது. அதுல ஒரு 50 ரூபாய் குறையுதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம். நாங்க இப்ப பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. கிளம்புங்க, காத்து வரட்டும். சொல்றோம்ல. ஓ சாரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சாரி நீங்க யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அட ஆமா, சொன்ன மாதிரி அப்ப ஜான் ஆச்சே. அவங்க சுரங்க வழியா தான் உள்ள வந்திருக்காங்க. வாங்க நம்ம வெளியில போய் அவங்கள பிடிக்கலாம்.
டாய் குட்டப்பையில இத பாரு, என்ன தப்பா நினைக்காத. நான் பேங்க் கொள்ளை அடிக்கல. பணம் எல்லாம் உள்ளே தான் இருக்கு, பேங்க்கும் திறந்துதான் இருக்கு. நான் பழைய பேப்பர் பாட்டிலா வச்சு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். இனிமே நானும் உன்ன மாதிரி நேர்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நம்பு. ஓஹோ, நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்றதை விட்டுட்டு அவங்கள முதல்ல பிடிக்கிற வழியை பாரு மோட்டோ, இல்லனா எஸ் ஆயிட போறானுங்க. அந்த அரிசி மூட்டை பசங்களை விட்டாத. இல்ல பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி இவங்க திருட இல்ல. இந்த குட்டப்பையன் திருந்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொன்னா புரிஞ்சுக்கோ. மொட்டை தலையா என்னைய திருடுன்னு சொல்றியா? சரி, இந்த பேக்கை திறந்து பாருங்க. இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. Hey, stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஓடாதீங்க, நில்லுங்க. மரியாதையா சொல்லுங்க, பேகை எப்படி மாத்தி கொடுத்தீங்க? நாம கொள்ளையடிக்க போற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்கள யாரோ கருப்பாடு இருக்கீங்க, சொல்லுங்கடா. நாம அங்க போறதுக்குள்ள சிங்கம் எப்படி அங்க வந்தா? அப்படின்னா உங்கள யாரோ எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது யாரு? பாஸ் பாஸ், நாங்க உங்க உப்ப தின்றுக்கோம். உப்புக்கும் பணத்துக்கும் என்னடா சம்மந்தம்? அது எதுக்காக நீ இப்ப சொல்ற? பாஸ் பாஸ், இவன் என்ன சொல்றான்னா, நாம இவரோட உப்ப தின்றுக்கோம், அதனால நாங்க எப்போ உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். அதை நினைச்சு கூட எங்களால பார்க்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலனா மீதி இருக்கிறது நான் மட்டும்தான். எனக்கு நானே துரோகம் பண்ணிப்பனா? நான் இது வரைக்கும் உப்பு சாப்பிட்டதே இல்லையே. சொன்னா கேளுங்க, எதுக்குல அடிக்கிறீங்க? எனக்கு நானே எப்படிடா துரோகம் பண்ண முடியும்? முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிங்க. சிங்கத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் முக்கியம். சிங்கம் சார், நீங்க இந்த டேப்ல 10 நிமிஷம் பாஸ்டா வச்சிருக்கீங்க இல்லையா? அதனால இது நடக்கிற எல்லா விஷயங்களையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறது. நாமளும் கரெக்டா அங்க போய் நின்னுடுறோம். அதாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சம்பவம் நடக்கிற இடத்துக்கு நாம போய் சேர்ந்துடுறோம். இப்போ இதுல நான் டைமை கரெக்டா செட் பண்ணி வைக்கிறேன். என் பேரு கபாலிவாலா. நீங்க தர எல்லா பொருளுக்கும் நான் புது பொருள் கொடுப்பேன். எலக்ட்ரானிக் பொருள் கொடுத்தாலும் நான் கொடுப்பேன். ஒருவேளை நீங்க அந்த பழைய டேப தரதா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஒரு புது லேப்டாப்ப கொடுப்பேன். என் பையன் வீட்ல இல்லாத நேரத்துல அதை எப்படி எடுத்து உன்கிட்ட கொடுக்க முடியும்? உங்க பிள்ளைக்கு ஒரு சர்ப்ரைஸ கொடுங்களேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட்ங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, ஓகே, கொடு. இந்தா. அம்மா, என்னோட டேப் நான் இங்கதான் வச்சிருந்தேன். அது எங்க போச்சு சொல்லுங்க. அத பழசு வாங்குறவங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு புதுசா லேப்டாப் வாங்கிக்கிட்டேன். இங்க பாத்தியா? நோ அம்மா, நீங்க அவசரப்பட்டு என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அந்த காயில கடற்கரை எப்படி இருந்தா? ரொம்ப குட்டியா குள்ளமா இருந்தாரா? அவன் கூட 2 தடியனுங்களும் இருந்தாங்களா? சொல்லுங்க. ஆமா ஆமா. எதாச்சு? இனிமே எனக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரிஞ்சிடும். சிங்கம் இப்ப எங்க இருக்காரு, மத்தவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க, நான் அவங்கள எல்லாம் திசை திருப்பி விட்டுட்டு நிம்மதியா திருடலாம். பாஸ் பாஸ், இதுல ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க. ஜானுங்கிற டானுக்கு பாஸ் நாம எவன் எதுத்தாலும் தூக்கி போட்டு மதிக்கலாம். நியூஸ் வந்தா வந்துட்டு போகட்டும் விடு. சிங்கம் இனிமே என்ன ட்ரேஸ் பண்ணவே முடியாது. இனிமே என் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணாலும் போவேன். நான் தான் டான். நான் தான் டான். உனக்கு தைரியம் இருக்காடா? மரியாதை அந்த டேப் எங்க கிட்ட கொடுத்துரு. மாட்டேன், தரவே மாட்டேன். பாஸ் பாஸ், இங்க பாருங்க. இப்போ இதுல எனக்கு 2 பஞ்சு கிடைக்கணும் போட்டிருக்கு. பாஸ் பாஸ், டேப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வட வட வட. இந்த வாய்ங்க. இங்க போடு, இங்க போடு, இங்க போடு. இப்ப நான் ஜானை என்ன பண்றேன்னு பாரு. அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்க போறேன். இதுதான் உனக்கு சரியான தண்டனை. இவ்வளவு வேகமா அடிப்ப, பயங்கரமா வலிக்குது.
சூப்பர். டேய், இங்கே விடு. வானத்துல இருந்து கீழே வந்ததும் நாம கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடலாம். வானம் இங்கதான் இருக்கு. ஆனா இப்ப நாம எந்த இடத்துல கொள்ளையடிக்க போறோம்? அந்த தேவை இப்ப உடைஞ்சு போச்சு. வந்துரு. கொள்ளை எங்க நடக்க போகுதுன்னு எனக்கு இனிமே எப்படி தெரியும்? இனிமே திருடங்களை நான் எப்படி பிடிப்பேன்? சிங்கம் சார், இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச மெசேஜே ரொம்ப அதிகம். நடக்க போற விஷயங்கள் எல்லாம் முன்னாலேயே தெரிஞ்ச மனுஷன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. நான் சொல்றத மனசுல வச்சுக்கிங்க. அப்படி போடு, அப்படி போடு. டேப் உடைஞ்சு போச்சு. இனிமே நான் கொள்ளை அடிக்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியாது. நான் நிம்மதியா கொள்ளை அடிக்கலாம். அப்படி போடு, அப்படி போடு, அப்படி போடு.